தேங்க்யூ கமல் சார். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் இருக்கு, இனிமே இங்க நான் தான் ரங்கராய் சக்தி. அந்த டைலாக் வந்ததுக்கு அப்புறமா சோசியல் மீடியால எல்லா இடத்துலயும் வந்து நான் ஒரு விஷயம் பார்க்கிறேன். கமல் சாருக்கு அப்புறம் இவரு தான் அந்த இடத்த பிடிக்க போறாரு. ஸோ கமல் சார் வந்து இவருக்கு அந்த இடத்த வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்றீங்க. நான் வந்து ஒன்னே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தேவர் மகன் ஒரு படம் இருக்கு. அந்த தேவர் மகன் படத்துல வந்து சிவாஜி சாரும் கமல் சாரும் நடிச்சிருப்பாங்க. அப்போ சிவாஜி சார் கூட கமல் சார் நடிச்சதுனால இட் டசன்ட் மீன் சிவாஜி சார் இடத்துல போய் கமல் சார் உட்கார்ந்துக்கிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட அர்த்தம் என்னன்னா, சிவாஜி கணேசன் சார் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். அவர் இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு இடத்த அவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டாரு. ஆனா அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சு நடிச்சு நெட்டையா குட்டையா அழகா அசிங்கமா விதமான கேரக்டர் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த இடத்துக்கு வந்தாரே தவிர சும்மா அப்படி வந்து அவருக்கு அப்புறம் நான் அவருக்கு கால. அதுதான் நம்ம உலக நாயகன் கமல் சார். யாரோட இடமும் யாருக்கும் அப்படி ஈஸியா கிடைச்சிடாது. அதுக்காக உழைக்குது. ஸோ இந்த படத்துல வந்து கமல் சாருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் அந்த டைலாக நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா, கமல் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இனிமே வர ஜெனரேஷனுக்கு என் மேல ஏறி போங்க, என் ஷோல்டர்ல நீங்க நில்லுங்க, என் ஷோல்டர்ல இருந்து நான் உங்களை தூக்கி விடுறேன். சார் நான் உங்களை ஒரு ஏணிப்படியா தான் சார் பாக்குறேன். அந்த ஏணியா நீங்க இருந்து என்னை ஏறி போங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். உங்க மேல கால் வச்சு உங்களை மிதிச்சு போட சார், உங்களை மதிச்சு தான் சார் போறோம். இப்படி ஒரு பெருந்தன்மை அடுத்த தலைமுறை வரணும் அப்படின்ற அந்த பெருந்தன்மை நிறைய பேருக்கு வராது. We have a lot to learn from you, sir. Thank you so much, sir.